அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நீர்நிலை பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கடல்னால் வந்து என்னதுங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமாங்க, அலைகளை கொண்ட உப்பு நீர் கொண்ட பெரும் பரப்பை தான் நம்ம கடல்னு சொல்கிறோம். கரெக்டு தானுங்க. கடலுக்கு போனோம்னா அலை வரும். ஸோ பெரும் நீர் பரப்பை தான் வந்து நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கண்மாய் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டி கம்மாயில் தான் போய் குளிப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படக்கூடிய பெயர் கண்மாய். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய பெயர் வந்து கண்மாய். அடுத்தது குண்டம். அப்போ குண்டம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, குண்டு பைய சிறியதாக இருக்கக்கூடிய என்ன குளிக்கக்கூடிய நீர்நிலையில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டு பைய. அப்போ குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. அடுத்தது குண்டு அப்படின்னு வந்தால் குளம் அப்படின்னு ஞாபகம் வரணும். சரியாங்க. அப்போ குளிப்பதற்கேற்ற சிறு குளத்தை தான் குண்டு அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வைப்பாங்க. குண்டத்துக்கு பதிலாக குண்டு வைப்பான், இல்லாட்டி குண்டுக்கு பதிலாக குண்டத்தை வைப்பான். நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து குமிழி ஊற்றுனா ஒன்றும் இல்லைங்க, கீழே இருந்து அடிப்பரப்புலேருந்து நீர் கொப்பளித்து நில மட்டத்துக்கு வர்றதை தான் நம்ம வந்து குமிழி ஊற்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஊற்றுனா அடிப்பரப்பு நீர், அது நிலப்பரப்புக்கு மேல் பரப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா அது குமிழி ஊற்று. அடுத்தது கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீருக்கு பேர் கூவல். சரியாங்க. ஸோ கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை மண் நிலத்தில், உவர்மண் நிலத்தில் வந்து உப்பு பார்த்திங்கன்னா கூவி உப்பாங்களாங்க. உப்பு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம கூவி உப்பாங்களாங்க. அப்போ உவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலை வந்து கூவல். அடுத்தது கேணினா உங்களுக்கு நல்லா தெரியும், கிணறை தான் கேணின்னு சொல்கிறோம். அப்போ நல்ல அகலமும் நல்ல ஆழமும் கொண்ட பெருங்கிணறுக்கு பேர் தான் கேணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது புனல் குளம் அப்படின்னா புனல்னா நீருங்க. அப்போ நீர்வரத்து மடையின்றி மலையையே நம்பி இருக்கக்கூடிய, அதாவது மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கக்கூடிய நீர்நிலைக்கு பேர் தான் புனல் குளம். அடுத்தது பூட்டி வச்சுருந்த கிணற கமல் உடச்சி என்ன பண்ணுற, பூட்டை உடச்சி என்னது நீர் பாய்ச்சுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. சரியாங்க. அப்போ கமல் பூட்டை உடச்சி கிணத்துலேருந்து நீர் பாய்ச்சுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா வினாத்தாள்லையும் இதிலேருந்து வினாக்கள் போகிறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, 1 மார்க் அழகாக வாங்கிடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.